சேகர் ரெட்டிக்கு கருப்பு பணத்தை மாற்ற உதவியதாக புகாரின் அடிப்படையில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த ராமமோகன ராவின் வீட்டில் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். துணை ராணுவ படை பாதுகாப்புடன் விடிய 24 மணி நேரத்திற்கு இந்த சோதனை நடத்தப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் ராமமோகன ராவ் அலுவலக அறையிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து ராமமோகன ராவிடம் இருந்து தலைமைச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். இந்நிலையில் கூடுதல் தலைமைச் செயலர் அந்தஸ்தில் அவருக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோர் மேம்பாட்டுக் கழக இயக்குநராக ராமமோகன ராவ் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த பொறுப்பில் இருந்த ராஜாராமன் நில நிர்வாக ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணைய செயலராக இருந்த அசோக் ரஞ்சன் மொஹந்தி தொல்லியல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். பொதுத்துறை துணைச் செயலர் திவ்யதர்ஷினி மாநில மனித உரிமை ஆணைய செயலராக கூடுதலாக முழு பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார்.